13 வருஷமா மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக பேசியிருக்காரு. 35 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சார் நடுவுல அவரோட சின்னத்தை பறிச்சாங்க. அதுக்கப்புறம் மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்கிறாரு. சோ அரசியல்ல வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. சோ அவரும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் முதல்ல வந்துட்டு என் தம்பி அரசியலுக்கு வராரு, என் தம்பி ஆதரிக்கிறேன் பேசினவர்கள் வந்து சீமான் தான். சோ சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் மாற்றத்துக்கு அப்புறம் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்ற என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய கொள்கை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மக்களை இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்று சக்தின்னு சொன்னவர், எப்பொழுதும் தனித்துதான் போட்டின்னு சொன்னக்கூடியவர், இந்த தம்பி அவர்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இங்கே தமிழகத்தில் கூட்டணி வந்து தம்பியோட தான் கூட்டணின்னு சொன்னார். அவருடைய உங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார். அப்படிதானே? இல்லைங்க, அவருடைய கொள்கை என்னன்றதை பார்த்து தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமும் பேசிக்கிட்டு இருக்கீங்க.